பூச்சோங்கில் உள்ள ஒரு வீட்டில் முகமூடி அணிந்த கும்பல் பாராங்கத்தியுடன் தாக்குதல் நடத்தியது தொடர்பாக 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சுபாங்ஜயா மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் முகமது ஃபைரூஸ் ஜஃபார் தெரிவித்துள்ளார். ஜலான் பூங்கா மெலூர் குடியிருப்பு பகுதியில் 11 பேர் கொண்ட கும்பல் தாக்குதல் நடத்தும்படியான காணொளி சமூக வலைதளங்களில் பரவிய நிலையில் இரவு 8 மணிக்கு தாக்குதலில் ஈடுபட்டவர்களில் 6 உள்ளூர் ஆடவர்களை கைது செய்துள்ளதாக அவர் கூறினார். தாக்குதலின் போது காயமடைந்த 31 வயது மற்றும் 38 வயதுடைய இருவரும் சுல்தான் இட்ரிஸ் ஷா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும், கைது செய்யப்பட்ட 6 ஆடவர்களும் 23 முதல் 28 வயது இளைஞர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நண்பர்களுடன் மீன்பிடித்துக் கொண்டிருந்த 17 வயது மற்றும் 11 வயது சகோதரர்கள் கம்போங் குபாங் தெலாகா ஆற்றில் மூழ்கி உயிரிழந்தனர். நேற்று இரவு 8:15 மணியளவில் 17 வயது அமீருல் முக்மினின் சடலம் கண்டெடுக்கப்பட்ட நிலையில், இன்று காலை 9:45 மணியளவில் 11 வயது அசாதுல்லா ஜெகான் உடல் சடலமாக மீட்கப்பட்டது. நண்பர்களுடன் மீன்பிடிக்கும் போது 11 வயது சிறுவன் ஆற்றில் தவறி விழுந்ததாகவும், அவரை காப்பாற்றுவதற்காக 17 வயது இளைஞர் ஆற்றில் குதித்ததாகவும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. 2 வாகனங்கள் ஆம்புலன்ஸுக்கு வழிவிடாமல் இடைமறிக்கும்படியான காணொளி சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து சம்பந்தப்பட்ட வாகனமோட்டிகள் மீது விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக கூலாய் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் தான் செங் லீ தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட புரோட்டான் எக்ஸோரா மற்றும் ஹோண்டா சிட்டி ஆகிய 2 வாகனங்கள் ஜொகூர் பாருவில் உள்ள சுல்தானா அமீனா மருத்துவமனைக்கு செல்லும் ஆம்புலன்ஸை இடைமறித்ததாக நம்பப்படுகிறது. மற்ற வாகனங்கள் ஆம்புலன்ஸுக்கு வழிவிட்ட போதிலும் 2 வாகனங்கள் மட்டும் தொடர்ந்து ஆம்புலன்ஸுக்கு வழிவிடாமல் பயணித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பத்து பகாட்டிலிருந்து மெர்சிங் செல்லும் சாலையில் கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் ட்ரெய்லர் லாரியை மோதி விபத்துக்குள்ளானதில் 39 வயது ராணுவ வீரர் உயிரிழந்தார். மாலை 4:25 மணியளவில் விபத்து நிகழ்ந்ததாக குல்பாங் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் பஹ்ரீன் முகமது நோ தெரிவித்தார். ராணுவ வீரர் ஓட்டிச் சென்ற சாகா எஃப்எல்எக்ஸ் ரக வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து எதிரில் வந்த ட்ரெய்லர் லாரியில் மோதி பள்ளத்தாக்கில் கவிழ்ந்ததாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. 40 வயது லாரி ஓட்டுநர் சிராய்ப்பு காயங்களுக்கு உள்ளான நிலையில் ராணுவ வீரர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக பஹ்ரீன் முகமது நோ தெரிவித்தார். பேருந்து நிலையத்தில் உள்ள தெருநாய்கள் கும்பலாக ஒன்று கூடி முதியவர் ஒருவரை தாக்கி கடித்து குதறியதில் 60 வயது பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அதிகாலை 1:49 மணிக்கு சபாவில் குணா பேருந்து நிலையத்தில் இச்சம்பவம் நிகழ்ந்ததாக குணா மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் சபாருடீன் ரஹ்மான் தெரிவித்தார். அதிகாலை 6:30 மணிக்கு பேருந்து ஓட்டுநர் கை கால்கள் தனித்தனியாக கிடந்த நிலையில் பெண்ணின் சடலம் கண்டெடுக்கப்பட்டதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். பேருந்து நிலையத்தின் சிசிடிவி காணொளிகளை பரிசோதித்த போது 60 வயது பெண்ணை தெருநாய்கள் கொடூரமாக கடித்து குதறியது தெரிய வந்ததாக சபாருடீன் ரஹ்மான் தெரிவித்தார். Facebook, Instagram மற்றும் வாட்ஸ்அப்பின் தாய் நிறுவனமான மெட்டா விரைவில் அதன் பயன்பாட்டு சேவை வழங்குனர் வகுப்பு உரிமத்தை பெறும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் ஃபமி ஃபாஜில் தெரிவித்துள்ளார். மெட்டா நேற்று தேவையான ஆவணங்களை சமர்ப்பித்ததாகவும், அமைச்சு அவற்றை செயல்படுத்துவதில் ஈடுபட்டுள்ளதாகவும் ஃபமி ஃபாஜில் கூறினார். சீன புத்தாண்டை முன்னிட்டு அறிவிக்கப்பட்ட பொது விடுமுறை நாட்களுக்கு அப்பால் விடுமுறைகளை நீட்டிக்க திட்டமிடும் முதலாளிகள் தங்கள் தொழிலாளர்களை வருடாந்திர அல்லது ஊதியம் இல்லாத விடுப்பில் எடுக்க கட்டாயப்படுத்த வேண்டாம் என்று நினைவூட்டப்படுகிறார்கள். முதலாளிகள் தங்கள் தொழிலாளர்களை வருடாந்திர அல்லது ஊதியம் இல்லாத விடுப்பு எடுக்க கட்டாயப்படுத்துவது குறித்து ஊழியர்களிடமிருந்து புகார்கள் வந்துள்ளதாக மனிதவள அமைச்சு தெரிவித்துள்ளது. ஊழியர்கள் தங்கள் வருடாந்திர விடுப்பை எப்போது பயன்படுத்த வேண்டும் என்பதை தீர்மானிக்க உரிமை உண்டு என்பதையும், வணிக செலவுகளை குறைக்க முதலாளிகள் தங்கள் வருடாந்திர அல்லது ஊதியம் இல்லாத விடுப்பை பயன்படுத்த அவர்களை கட்டாயப்படுத்த முடியாது என்பதையும் தாங்கள் வலியுறுத்த விரும்புவதாக மனிதவள அமைச்சு தெரிவித்துள்ளது. கில்லான் ரேஞ்சர்ஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப்பின் முயற்சியில் இளையோர்களுக்கான கால்பந்து பயிற்சி முகாம் கடந்த சனிக்கிழமை கில்லான் சுல்தான் சுலைமான் கால்பந்து அரங்கில் கோலாகலமாக தொடங்கியது.
ஓம்ஸ் அறவாரிய தலைவரும் மலேசிய அரிமா சங்கத்தின் தோற்றுநருமான ஓம்ஸ் பா தியாகராஜன் அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார். தேசிய கால்பந்து அணியின் முன்னாள் நட்சத்திர ஆட்டக்காரரான டத்தோ தனபாலன் நடராஜா, முன்னாள் நட்சத்திர ஆட்டக்காரர் டத்தோ சந்தோஷ் சிங் ஆகியோருடன் முன்னாள் கால்பந்து விளையாட்டாளர் விவேகானந்தா, மனிதவள அமைச்சின் அதிகாரியும் தமான் செந்தோசா டிஏபி கட்சி தலைவருமான கண்மணி லட்சுமணன் ஆகியோரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். இந்தியர்கள் பலரும் கால்பந்து துறையில் வரலாறுகள் படைத்துள்ளனர். அப்படியான சமூகத்தின் அடுத்த தலைமுறையும் கால்பந்து துறையில் மிளிர வேண்டும் என்பதற்கான நோக்கத்தில் இப்பயிற்சி முகாம் தொடங்கியுள்ளது என்று ஓம்ஸ் பா தியாகராஜன் புகழாரம் சூட்டினார். நாட்டின் தலை சிறந்த கால்பந்து விளையாட்டாளரான டத்தோ தனபாலன் போன்றவர்கள் இம்மாதிரியான பயிற்சிகளுக்கு ஆதரவளிப்பது பெரிதும் போற்றுதலுக்கு உரியது என்றும், மலேசியாவின் சொத்து டத்தோ தனபாலன் என்றும் ஓம்ஸ் பா தியாகராஜன் தெரிவித்தார். விளையாட்டுத் துறையில் ஆர்வத்துடன் பங்கேற்கும் அனைவரும் சுய ஒழுக்கத்துடன் இருக்கும்படியும் வெற்றிகளுக்கு பின் அமைதியை கொண்டிருக்க வேண்டும் என்றும் தேசிய முன்னாள் ஆட்டக்காரர் டத்தோ சந்தோஷ் சிங் கேட்டுக் கொண்டார். விளையாட்டில் பங்கேற்பவர்கள் கல்வியிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்றும், விளையாட்டுத் துறையில் உள்ள வாய்ப்புகளை பெற கல்வி மிகவும் அவசியம் என்பதால் வாய்ப்புகளை பயன்படுத்தி மென்மேலும் கால்பந்து துறையில் மிளிர வேண்டும் என்றும் தேசிய கால்பந்து அணியின் முன்னாள் நட்சத்திர ஆட்டக்காரர் டத்தோ தனபாலன் நடராஜா கேட்டுக் கொண்டார். சிறு வயது முதலே விளையாட்டில் ஆர்வம் மிகுந்து இருந்தாலும் சரியான வழிகாட்டல் இல்லாமல் பலரும் தவித்து வரும் நிலையில் தற்போது இது மாதிரியான பயிற்சி மையங்கள் தொடங்குவது காலத்தின் தேவை என்று மனிதவள அமைச்சின் அதிகாரியும் தமான் செந்தோசா டிஏபி கட்சியின் தலைவருமான கண்மணி லட்சுமணன் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.